அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிதான வணக்கம். அலகு 2 விலங்குகள். இதுவே இப்பாடத்தின் தலைப்பு. இப்பாடத்தில் நாம் கற்க இருப்பது பின்வருமாறு: விலங்குகளின் இனப்பெருக்கம் பற்றி அறிந்து கொள்ளல், முட்டையிடும் மற்றும் குட்டி போடும் விலங்குகளை வேறுபடுத்துதல், அழியும் நிலையிலுள்ள விலங்குகள் மற்றும் அவற்றை பாதுகாக்க வேண்டிய அவசியம் குறித்து அறிந்து கொள்ளல், வனவிலங்கு சரணாலயங்கள் மற்றும் தேசிய பூங்காக்கள் குறித்து அறிந்து கொள்ளல், விலங்குகளை துன்புறுத்துவதை தடுக்க வேண்டியதன் தேவையை புரிந்து கொள்ளல். விலங்குகளின் இனப்பெருக்கம். இனப்பெருக்கம் என்றால் என்ன? இனப்பெருக்கம் என்பது ஒரு உயிரியல் செயல்பாடு. இனப்பெருக்கம் எதற்கு அவசியமாகிறது தெரிந்து கொள்வோமா? எந்த ஒரு உயிரினமும் சந்ததியாக தொடர்ந்து வாழ்வதற்கு இனப்பெருக்கம் அவசியமாகும். விலங்குகளின் 2 வகையான இனப்பெருக்கம் பற்றி அறிவோமா? பால் இனப்பெருக்கம், பாலில்லா இனப்பெருக்கம். பால் இனப்பெருக்கம் குறித்து அறிந்து கொள்வோமா? மனிதர்கள், விலங்குகள் மற்றும் பெரும்பாலான தாவரங்களில் இயற்கையாகவே நடைபெறும் இனப்பெருக்க முறையாகும். இதன் தன்மைகளாவன சிக்கலானதாகவும் நீண்டதாகவும் உள்ளது. வேறுபட்ட மற்றும் தனித்தன்மை வாய்ந்த சந்ததிகள் இதன் மூலம் தோற்றுவிக்கப்படுகின்றன. பால் இனப்பெருக்கத்தின் நிலைகள் 3 வகைப்படும். அவை கருவுறுதலுக்கு முன், கருவுறுதல், கருவுற்ற பின். கருவுறுதலுக்கு முன் பற்றி அறிவோமா? பால் இனப்பெருக்கத்தின் முதல் நிலை கேமெட்டுகள் உருவாதலும் அவை இடம்பெயர்தலும் நடைபெறுகிறது. ஆண் இனப்பெருக்க உறுப்பு விந்தகம், பெண் இனப்பெருக்க உறுப்பு அண்டகம். விந்தகம் ஆண் பாலின உயிரணுக்களாகிய விந்துக்களையும், அண்டகம் பெண் பாலின உயிரணுக்களாகிய முட்டைகளையும் உருவாக்குகின்றன. இந்த நிலையில் ஆண் உயிரணுக்கள் பெண் உயிரணுக்களை சென்றடைகின்றன. அடுத்து கருவுறுதல். கருவுறுதல் 2 வகைப்படும். வெளிக்கருவுறுதல், உட்கருவுறுதல். கருவுற்ற பின் ஜைகோட் மீண்டும் மீண்டும் பிளவுற்று செல்களின் தொகுப்பை உருவாக்குகிறது. இந்த செல்கள் வேறுபட்ட திசுக்களாகவும் உறுப்புகளாகவும் வளர்ச்சியடைந்து ஒரு முழு உடலை உருவாக்குகின்றன. இந்த அமைப்பு கரு என்று அழைக்கப்படுகிறது. கருவானது பின்பு தலை, முகம், கைகள், கால்கள் போன்ற உடல் உறுப்புகளாக வளர ஆரம்பிக்கிறது. உடலிற்கு உள்ளே வளர்கிறதா அல்லது வெளியே வளர்கிறதா என்பதை பொறுத்து விலங்குகள் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்பவை மற்றும் குட்டி போட்டு இனப்பெருக்கம் செய்பவை என்று வகைப்படுத்தப்படுகின்றன. கருவுறுதல் பற்றி
விரிவாக காண்போமா? ஆண் உயிரணுக்கள் பெண் உயிரணுக்களை சென்றடையும் போது அவை ஒன்றோடொன்று இணைகின்றன. இந்த உயிரணுக்களின் இணைவு கருவுறுதல் எனப்படும். விந்தகம், அண்டகம் ஆகிய இரண்டும் இணைந்து ஒரே உட்கருவை உருவாக்குகின்றன. இதன் விளைவாக ஜைகோட் எனப்படும் கருவுற்ற முட்டை உருவாகிறது. கருவுறுதல் இரண்டு வகைப்படும். அவை வெளிக்கருவுறுதல், உட்கருவுறுதல். வெளிக்கருவுறுதல் என்பது உடலிற்கு வெளியே நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டு தவளை, மீன். உட்கருவுறுதல் என்பது உடலிற்கு உள்ளே நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டு பூனை, நாய், பசு. இனப்பெருக்கம் செய்யும் விலங்குகள் பற்றி அறிவோமா? கருவானது உடலிற்கு உள்ளே வளர்கிறதா அல்லது வெளியே வளர்கிறதா என்பதை பொறுத்து விலங்குகள் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்பவை மற்றும் குட்டி போட்டு இனப்பெருக்கம் செய்பவை என்று வகைப்படுத்தப்படுகின்றன. முதலில் நாம் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும் விலங்குகள் பற்றி அறிந்து கொள்வோமா? கருவானது விலங்கின் உடலுக்கு வெளியில் வளருமானால் அத்தகைய விலங்குகள் முட்டையிட்டு குஞ்சு பொறுப்பவை என்று அழைக்கப்படுகின்றன. உதாரணமாக பட்டுப்பூச்சியில் முட்டை, லார்வா, பியூபா மற்றும் வளர்ந்த பூச்சி என வேறுபட்ட வளர்ச்சி நிலைகள் காணப்படும். குட்டி போட்டு இனப்பெருக்கம் செய்யும் விலங்குகள். கருவானது விலங்கின் உடலிற்கு உள்ளே வளருமானால் அத்தகைய விலங்குகள் குட்டி போட்டு இனப்பெருக்கம் செய்யும் விலங்குகள் என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு நாய். முட்டையிடும் விலங்குகள் மற்றும் குட்டி ஈனும் விலங்குகளின் வேறுபாடு குறித்து அறிந்து கொள்வோமா? முட்டையிடும் விலங்குகள். கருவின் வளர்ச்சி விலங்கின் உடலுக்கு வெளியே நடைபெறுகிறது. குட்டி ஈனும் விலங்குகளுக்கு கருவின் வளர்ச்சி விலங்கின் உடலுக்கு உள்ளே நடைபெறுகிறது. முட்டையிடும் விலங்குகள் இளம் உயிரிகளை முட்டையிட்டு உருவாக்குகின்றன. குட்டி ஈனும் விலங்குகள் இளம் உயிரிகளை நேரடியாக உருவாக்குகின்றன. முட்டையிடும் விலங்குகளில் கருவானது முட்டையின் மஞ்சள் கருவிலிருந்து ஊட்டச்சத்துக்களை எடுத்துக் கொள்கிறது. குட்டி ஈனும் விலங்குகளின் கருவானது தனது வளர்ச்சிக்கான ஊட்டச்சத்தை தனது தாயிடமிருந்து பெற்றுக்கொள்கிறது. முட்டையிடும் விலங்குகளுக்கு எடுத்துக்காட்டு பூச்சிகள், மீன், பறவைகள். குட்டி ஈனும் விலங்குகளுக்கு எடுத்துக்காட்டு பூனை, நாய், சிங்கம். பாலிலா இனப்பெருக்கம் குறித்து அறிந்து கொள்வோமா? ஒரு உயிரி இரண்டு இளம் உயிரிகளாக பிளவுடைவதன் மூலம் நடைபெறும் இனப்பெருக்கம் பாலிலா இனப்பெருக்கம் எனப்படும். எடுத்துக்காட்டு அமீபா. பாலிலா இனப்பெருக்கமானது 4 வகைப்படும். அவை பிளவிப் பெருக்கம், மொட்டு விடுதல், துண்டாதல், சிதறல்கள். இவை பற்றி விரிவாக காண்போமா? முதலில் பிளவிப் பெருக்கம்.
பிளவிப் பெருக்கம் என்றால் என்ன? முதுகெலும்பற்ற பல செல்களுடைய உயிரிகளில் நடைபெறுகிறது. ஓர் உயிரினம் தானாகவே இரண்டு உயிரினங்களாக பிரிவடைகிறது. எடுத்துக்காட்டு கடற்பஞ்சு. அடுத்து மொட்டு விடுதல். இது ஒரு வகை பாலிலா இனப்பெருக்கமாகும். உடல் உறுப்புகள் புற வளர்ச்சி பெறுவதன் மூலம் இவ்வகை இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. இது முதுகெலும்பற்ற விலங்குகளாகிய ஹைட்ரா மற்றும் பவளப்பாறைகளில் நடைபெறுகிறது. துண்டாதல். உயிரிகளின் உடல் சிறு சிறு துண்டுகளாக பிளவுபட்டு பின்னர் அவை புதிய உயிரிகளாக வளர்ச்சியடைவது துண்டாதல் எனப்படும். விபத்தின் மூலமோ எதிரிகளின் தாக்குதல் மூலமோ அல்லது இயற்கையாகவோ நடைபெறலாம். எடுத்துக்காட்டு நட்சத்திர மீன். அடுத்து சிதறல்கள் அல்லது ஸ்போர்கள். ஓர் உயிரினத்தின் வாழ்க்கை சுழற்சியின் ஒரு பகுதியாக இயற்கையாக வளரக்கூடியவை. எடுத்துக்காட்டு பாக்டீரியா. அடுத்து நாம் கற்க போவது அழியும் நிலையில் உள்ள உயிரினங்கள் பற்றி. முற்றிலும் அழிந்து போகக்கூடிய அபாய நிலையில் உள்ள விலங்குகள் அல்லது தாவரங்கள் அழியும் நிலையில் உள்ள உயிரினங்கள் எனப்படுகின்றன. விலங்குகளில் சில உதாரணங்கள்: பனிச்சிறுத்தை, வங்கப்புலி, இந்திய ராட்சத அணில், ஊதா தவளை. தாவரங்களில் சில உதாரணங்கள்: முஸ்லி, ரஃப்லேசியா மலர், குடைமரம், மலபார் லில்லி. உயிரினங்கள் அழியும் நிலையில் இருப்பதற்கான காரணங்கள் குறித்து அறிந்து கொள்வோமா? 1. மனித தேவைகளுக்காக காடுகளை அழித்தல். 2. கொம்பு, தோல், பல் மற்றும் பிற விலை மதிப்பற்ற பொருள்களுக்காக விலங்குகளை வேட்டையாடுதல். 3. பூச்சிக்கொல்லி மருந்துகளை உபயோகித்தல். 4. வெள்ளம், புயல், தீ விபத்து போன்றவற்றால் ஏற்படும் அழிவு. 5. நீர் மற்றும் காற்று மாசுபாடுகள் மற்றும் இயற்கை வாழிடத்தை விட்டு வேறு இடத்திற்கு மனிதர்களால் இடமாற்றம் செய்யப்படுதல். இவையே உயிரினங்கள் அழியும் நிலையில் இருப்பதற்கான காரணங்கள் ஆகும். அழியும் நிலையில் உள்ள உயிரினங்களை எவ்வாறு பாதுகாத்தல் வேண்டும்? அவை பற்றி தெரிந்து கொள்வோமா? விலங்குகளை வேட்டையாடுவதும் கொல்வதும் தடை செய்யப்பட வேண்டும். சுற்றுச்சூழலை நாம் மாசுபடுத்தக் கூடாது. நெகிழி பொருள்களின் பயன்பாட்டை குறைத்துக்கொண்டு அவற்றை மறுசுழற்சி செய்தல். சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருள்களையே வாங்கி உபயோகித்தல். பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் வேதிப்பொருட்கள் பயன்படுத்துவதை தவிர்த்தல். விலங்குகளுக்கு உணவாக அந்தந்த இடங்களுக்குரிய மரங்களை
வளர்த்தல். இவையே அழியும் நிலையிலுள்ள உயிரினங்களை பாதுகாப்பதற்கு சரியான வழிகள் ஆகும். அடுத்து நாம் கற்கப் போவது சிவப்பு விவர புத்தகம் பற்றி. சிவப்பு விவர புத்தகமானது அழிந்த மற்றும் அழியும் நிலையில் உள்ள விலங்குகள் மற்றும் தாவரங்களின் எண்ணிக்கையை உடையது. சிவப்பு விவர புத்தகத்தின் பயன்களை தெரிந்து கொள்வோமா? ஒரு இடத்தில் உள்ள குறிப்பிட்ட இனங்களின் எண்ணிக்கையை மதிப்பிட உதவுகிறது. புள்ளி விவரங்கள் உலக அளவில் உபயோகித்துக் கொள்ளுதல். எந்த இனம் அழியும் அபாயத்தில் உள்ளது என்பதன் விவரம் குறித்து அறிந்து கொள்ளுதல். உயிரினங்களை பாதுகாப்பதற்கு நாம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த வழிமுறைகளை தெரிந்து கொள்ளுதல். விலங்குகளை எவ்வாறு பாதுகாத்தல் வேண்டும்? உயிரினங்களின் பாதுகாப்பு என்பது அவற்றை காப்பது, நெடுங்காலம் வாழும்படியாக பாதுகாத்தல், இயற்கை வளங்கள் மற்றும் வன விலங்குகளை நிர்வகித்தல் ஆகியவற்றை குறிக்கிறது. இந்தியாவில் 73 தேசிய பூங்காக்களும் 416 விலங்குகள் சரணாலயங்களும் உள்ளன. தேசிய பூங்காக்களின் பெயர்கள், அவற்றின் அமைவிடம் மற்றும் அங்கு காணப்படும் விலங்குகள் பற்றி தெரிந்து கொள்வோமா? 1. ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா நைனிடாலில் அமைந்துள்ளது. இங்கு புலிகள், மான், சிறுத்தை, சிவப்பு நரிகள், கருங்கரடி, குரங்குகள் ஆகிய விலங்குகள் காணப்படுகின்றன. 2. காசிரங்கா தேசிய பூங்கா அசாம் மாநிலத்தில் அமைந்துள்ளது. இங்கு காணப்படும் விலங்குகள் ஒற்றை கொம்பு காண்டாமிருகம், புலி, யானை, காட்டெருமை, கடமான். 3. கிர் வன தேசிய பூங்கா குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ளது. ஆசிய சிங்கம், புள்ளிமான், காட்டுப்பன்றி, முள்ளம்பன்றி ஆகிய விலங்குகள் காணப்படுகின்றன. சுந்தர்பன் தேசிய பூங்கா மேற்கு வங்காளத்தில் அமைந்துள்ளது. இங்கு காணப்படும் விலங்குகள் வங்கப்புலிகள், காட்டுப்பன்றி, நரிகள், சிறுத்தை புலிகள் ஆகும். ஐந்து. கன்ஹா தேசிய பூங்கா மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது. இங்கு காணப்படும் விலங்குகள் புலிகள், யானை, நரி, சிறுத்தை, குரங்கு, கடமான், புள்ளிமான். 6. பெரியார் தேசிய பூங்கா தேக்கடியில் அமைந்துள்ளது. இங்கு காணப்படும் விலங்குகள் யானைகள், புலிகள், மீன்கள், ஊர்வன பறவைகள். 7. கிண்டி தேசிய பூங்கா சென்னையின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது. புள்ளிமான், கழுதைப்புலி,
புனுகு பூனை, குள்ளநரி, எறும்பு தின்னி ஆகிய விலங்குகள் இங்கு காணப்படுகின்றன. அடுத்து வனவிலங்கு சரணாலயங்களின் பெயர்கள், அவற்றின் அமைவிடம், அங்கு காணப்படும் விலங்குகள் குறித்து அறிந்து கொள்வோம். களக்காடு திருநெல்வேலியில் அமைந்துள்ளது. புலி, சிங்கவால் குரங்கு, நீலகிரி மந்தி, காட்டெருது, யானை, பறக்கும் அணில், சிறுத்தை ஆகிய விலங்குகள் இங்கு காணப்படுகின்றன. முதுமலை ஊட்டியில் அமைந்துள்ளது. வங்கப்புலி, யானை, சிறுத்தை புலி ஆகிய விலங்குகள் காணப்படுகின்றன. முண்டந்துறை திருநெல்வேலியில் அமைந்துள்ளது. புலி இங்கு காணப்படும் விலங்கு ஆகும். ஆனைமலை கோவையில் அமைந்துள்ளது. இங்கு காணப்படும் விலங்குகள் செந்நாய், காட்டுநாய், ராட்சத அணில். வேடந்தாங்கல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கரண்டிவாயன், நத்தை கொத்தி, நாரை, பெலிகான் ஆகியவை இங்கு காணப்படுகின்றன. விலங்குகளை வதை செய்வது என்றால் என்ன? கண்ணி வைத்து பிடித்தல், அடைத்து வைத்தல், விஷம் வைத்து கொல்லுதல் ஆகிய செயல்கள் விலங்குகளை வதை செய்வது ஆகும். விலங்குகள் வதைக்கப்படுவதை தடுப்பதற்காக சில அமைப்புகள் உள்ளன. விலங்குகளின் நலனுக்காக செயல்படும் அரசாங்கம் மற்றும் தனியார் அமைப்புகளின் பெயர்களை தெரிந்து கொள்வோமா? அரசாங்க அமைப்பானது இந்தியாவின் விலங்கு நல வாரியம் ஆகும். தனியார் அமைப்பானது இந்தியாவின் நீல குறுக்கு அமைப்பு ஆகும். இவ்விரு அமைப்புகளும் விலங்குகள் வதைக்கப்படுவதை தடுத்து நிறுத்துகின்றன. இத்துடன் இப்பாட வேலையின் சாராம்சம் நிறைவுற்றது. நீங்கள் கற்றுக்கொண்டவற்றை பட்டியலிடுவோமா? விலங்குகளின் இனப்பெருக்கம் பற்றி அறிந்து கொள்ளல், முட்டையிடும் மற்றும் குட்டி போடும் விலங்குகளை வேறுபடுத்துதல், அழியும் நிலையிலுள்ள விலங்குகள் மற்றும் அவற்றை பாதுகாக்க வேண்டிய அவசியம் குறித்து அறிந்து கொள்ளல், வனவிலங்கு சரணாலயங்கள் மற்றும் தேசிய பூங்காக்கள் குறித்து அறிந்து கொள்ளல், விலங்குகளை துன்புறுத்துவதை தடுக்க வேண்டியதின் தேவையை புரிந்து கொள்ளல். இங்கனம் நீங்கள் படித்ததை நினைவில் வைத்து மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்து அதன் பயனை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.